கேஎஸ் கெடல் ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. 5/10/2025ங்க. இன்றைக்கி விற்பனை பதிவு வந்து பார்க்குறது முதல் பதிவாக பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பல் போடாத நல்ல பெருங்கூட்டு வர்க்கத்தை சேர்ந்த நல்ல பால் வர்க்கமான கண்ணுங்க. நல்ல நெட்டை நேரத்தில் ஹை குவாலிட்டியான கன்று, வீடு கன்று, கிடாரி கண்ணுங்க. மாடு நல்ல பெருவட்டாகுங்க, சுழி சுத்தம் தெளிவாக இருக்குது, கையாளவுக்கும் தெளிவாக இருக்குதுங்க. நெட்டு உயரத்தில் ஒரு 2 பல் மாடு எந்தளவுக்கு ஹைட்டில் குவாலிட்டியில் இருக்குமோ அந்தளவுக்கு தெளிவான குவாலிட்டியாக இருக்கக்கூடிய கண்ணுங்க. கிரு கன்று, கிடாரி கண்ணுங்க. குறைப்பழுது கிடையாதுங்க, கழிப்புச்சுழி கிடையாது. மாடு அழகு லட்சணத்திலையும் நல்ல மாடாக வந்து சேரும். அதே மாதிரி ஹை மில்க் கெப்பாசிட்டியோட நல்ல தெளிவான கிடாரி கன்று வாங்கி வளர்த்து விரும்புகிறவங்களுக்கு இந்த கன்று செட் ஆகுங்க. நம்ம இடம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கயத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் 25வது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க. இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்க அப்படின்னா காப்பரமத்தி அப்படிங்கிற இடத்துல 10வது கிலோமீட்டரில் 2 ஃபார்ம் இருக்குதுங்க. 2 இடத்துலையுமே மாடுகள் கன்றுகள் இருக்கும். நேரில் வந்து பார்க்க விரும்புகிறவங்க தாராளமாக இங்கே நேரில் வந்து பார்த்துக்கலாம். நேரில் வர முடியாதவங்க எப்பவும் போல் அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா ஜாயிண்ட் வாடகையில் எல்லா ஊர்களுக்கும் அனுப்பிச்சி கொடுத்துடலாமுங்க. மாடுகள் கன்றுகளை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் பார்க்குறதுக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் சின்னதாகவும் தெரியுங்க, பெருசாகவும் தெரியும். அதை வந்து நம்ம என்ன வயசு, என்ன விலங்குகள், இது என்ன விவரங்கள் எல்லாமே தெளிவாக நம்ம சொல்லி போடுறோமுங்க. பெருசாக இருக்கிறது சிறுசாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனசில் நினச்சிக்கிறத அதை நம்ம மேனேஜ் பண்ணிக்கணுங்க. இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு சென்னை ஊசி வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் போட்டிருக்குதுங்க. மாடு நல்ல பெருவிட்டாகுங்க. கண்ணோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 35 ரூபா பட்ஜெட்டுங்க. வேணுங்கிறவங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க. நம்ம சேனலில் பொறுத்தளவுக்கும் வட இந்திய மாடுகளும் சினை மாடுகள், கன்று மாடுகள், அதே மாதிரி காங்கை மாடுகள், சினை மாடுகள், கன்று மாடுகள், காலக்கண்ணுகள், கிடாரி கண்ணுகள் அப்படிங்கிறது வட இந்தியா கிடாரி கண்ணுகள் கேட்குறவங்களுக்கு எல்லாமே கொண்டு வந்து விற்பனை பதிவு டெய்லியும் விற்பனை பதிவு போட்டு விற்பனை செஞ்சு கொடுத்துட்ருக்குறேங்க. ஜாயிண்ட் வாடகை எல்லா ஊர்களுக்கும் 100% பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி மாடுகள் கன்றுகள் வாங்கி வளர்த்துறவங்க, மாடுகள் கன்றுகள் பற்றி தெரிஞ்சவங்க, மாடுகள் கன்றுகள் தேவை இருக்கிறவங்க வாங்குங்க. அதே மாதிரி அழகுக்காக வாங்குகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் வளர்த்த முடியாது. வாங்கிட்டு 1 மாதம் 2 மாதத்தில் விற்பனை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நஷ்டமாகும். அதே மாதிரி தெளிவாக முடிவெடுத்த பின்பு மாடுகள் கன்றுகள் வாங்கிக்கணுங்க. நம்ம இருந்தால் இல்லாட்டியும் வீட்டில் மாடுகள் கன்றுகள் பராமரிக்க கண்டிப்பாக ஒரு ஆள் வேணும். ஏன்னா நம்ம நாய்க்குட்டிகள் வளர்த்துற மாதிரி கால்நடையில் வந்து கண்டிப்பாக வளர்த்த முடியாதுங்க. அதாவது மாடுகள் கன்றுகளை வந்து வளர்த்த முடியாது. அதற்காக தான் நம்ம தெளிவாக நம்ம பதிவில் சொல்கிறோம். ஏன்னா ஒரு சிலர் வந்து ஆசைக்காக வாங்குகிறோம், அழகுக்காக வாங்குகிறோம் அப்படின்னு ஒரு சிலர் வாங்குகிறாங்க. வாங்கிட்டு 1 மாதத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நாள்லேயே 2 மாதத்தில் வந்து சலிச்சிருது. மீண்டும் வந்து அவங்க வளர்த்தவும் தெரியுறதில்ல. வாங்கும்போது நல்ல விலை போட்டு நல்லா கொள்ளுன்னு கோழி மூட்டு மாதிரி வாங்குறாங்க. திரும்பி அந்த பராமரிப்பு இல்லை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா எலும்பு தூளமாக போயிடும். மீண்டும் வந்து நீங்கள் விற்பனை செய்யும்போது உங்களுக்கு அது பாதி விலையும் கூட கிடைக்காதுங்க. அதனால் மாடுகள் கன்றுகள் தேவை இருக்கிறவங்க வாங்கி வளர்த்துனீங்கன்னா மட்டும்தான் அந்த கால்நடையினால பிரயோஜனம் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு அன்போடு தெரிவிச்சுக்கிறோம். வீடியோ பதிவில் 2வது விற்பனை பதிவில் பார்க்குறதுங்க ஒரு செவலை கண்ணுங்க, நல்லா தாடக்கூடிய இல்லாத கன்று, சுழி சுத்தமான கன்று, கைகால் ஊக்கமான கண்ணுங்க. வால் நல்லா உருட்டு வால் இருக்கும். கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 to 7 மாதம் ஆச்சு. இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குதுங்க. வேறு எந்த விதமான கழிப்பு சுழிகள் குறைப்பழுது அப்படிங்கிறது கிடையாது. வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேளுங்க. அதே மாதிரி நேரில் வந்து பார்க்க விரும்புகிறவங்க காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் 6 மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாம். நேரில் பார்க்க வர்றவங்க தெளிவாக வந்து உங்களுக்கு அனுபவமிக்க பெரியவங்க யாரை வேணாலும் நீங்கள் தெளிவாக கூட்டிகிட்டு வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் பார்த்துக்கலாம். நேரில் வர்றதுக்கு முன்னாடி மேலே கொடுத்துருக்க நம்பரை சரிபார்த்து கூப்பிட்டுட்டு என்ன தேதியில் பதிவிட்டுருக்குறோம், அந்த மாடுகள் கன்றுகள் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் கேட்டு வந்துடுங்க. 2வது விற்பனை பதிவில் பார்க்குறது ஒரு 6 to 7 மாதமான செவலக்கன்று, காலக்கன்று, தாடக்கூட இல்லாத கண்ணுங்க. விற்பனை விலை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா 16,000 ரூபாய் சொல்லியிருக்கிறோம். சொல்லக்கூடிய விலைகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதே தான் ஃபிக்ஸட் ரேட் அப்படிங்கிறத நம்ம யாருக்கும் சொல்கிறதில்ல. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா 3,000 4,000 கம்மி பண்ணியும் நம்ம கொடுக்குறது இல்லைங்க. அனுசரித்து பண்ணி கொடுத்துட்றோம். வேணுங்கிறவங்க டெய்லி விற்பனை பதிவு போட்டு அதை பார்த்துட்டு இருக்கிறவங்க எடுக்கிறவங்க டெய்லி எடுத்துகிட்ருக்காங்க. அதே மாதிரி மாடுகள் கன்றுகள் வீடியோவில் பார்க்குறீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு 10 to 15 நிமிஷத்தில் வந்து நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிடணும். அட்வான்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம புக் பண்ணிக்கலாமுங்க. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் பண்ணாமல் மாடுகள் கன்றுகள் நம்ம பிடிச்சிக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்படி வாயில் சொல்கிறவங்க கண்டிப்பாக பிடிச்சிக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பாதி பேர் வந்து திருப்பி ஃபோன் எடுக்கிறதில்ல. அதனால் வியாபாரங்கள் கெட்டு போயிருதுங்க. நீங்கள் ரெகுலராக மாடு எடுத்துகிட்டு இருந்தீங்கனாலும் சரி, புதுசாக மாடு எடுக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, நம்மக்கிட்ட விலையை பேசி முடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஜாயிண்ட் வாடகை எப்படின்னு ஒரு சிலர் கேட்குறதுனால நம்ம தெளிவாக சொல்கிறோமுங்க. ஜாயிண்ட் வாடகை அப்படிங்கிறது பாதி வாடகை வர மாதிரி பண்ணி கொடுக்குறோங்க. நம்ம இடத்துல உங்கள் இடத்துக்கு என்ன வாடகை தொகை வருதோ அதில் பாதி வாடகை வர மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துட்றோம். ஜாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பேர்த்துக்கு வரும்போது
ஒரு 10,000 ரூபாய் வருது அப்படின்னா அதில் வந்து எல்லாத்துக்குமே பங்கு ஆளுக்கு 3,000 ரூபாய் வர மாதிரி பண்ணி கொடுக்குறோம். நம்மளுடைய வண்டி வாகனங்கள் பார்த்திங்கன்னா எல்லா ஊர்களுக்கும் வாரத்தில் 3லேருந்து 4 டைம் போய் வருதுங்க. எல்லா ஊர்களும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் வந்து ஜாயிண்ட் வாடகை எல்லாத்துக்கும் நம்ம பண்ணி கொடுக்க முடியும். 2 நாள் 3 நாள் நம்ம வச்சுருந்து தெளிவாக பாதுகாப்பான வாகன வசதியெல்லாம் தெளிவாக பண்ணி கொடுக்குறோமுங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நேற்று நம்ம புது வரவுன்னு போட்டிருந்தோமுங்க. ஒரு ரெட் சிந்தி இந்த சாகிவால் கிடாரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெட் சிந்தி சாகிவாலில் நம்ம போட்டிருந்தோம். அது வந்து நம்ம இன்றைக்கி நம்ம எடுத்து கொண்டு வந்து விற்பனை பதிவு போடுறோம்னு சொல்லி போட்டிருந்தோமுங்க. அந்த மாடு தான் இதுங்க. நம்ம எந்த மாடு எந்த கன்று வாங்கினாலும் நேரில் போய் தெளிவாக பார்த்து மாடு எந்த கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி தான் வந்து பார்த்திங்கன்னா விற்பனை பதிவு போடுறோமுங்க. நேரில் பார்த்து நம்ம இடத்துக்கு கொண்டு வந்து தான் போடுறோமுங்க. எல்லா மாடுகள் எல்லா கன்றுகளுமே நம்ம இடத்துக்கு கொண்டு வந்து ஒரு நாள் வச்சுருந்து அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா விற்பனை பதிவு போடுறோம். அதே மாதிரி உங்களுக்கு என்ன தீவனம் எடுத்துக்குது, கறவை மாடுகள் இருந்தால் இந்த மாதிரி கறக்குது, எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்குதா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணதுக்கப்புறம் தான் வீடியோ பதிவு போட்டு விற்பனை செய்கிறோமுங்க. நிறைய வந்து பார்த்திங்கன்னா வீடியோ அனுப்புகிறோம், நீங்கள் ஒரு கமிஷன் எடுத்துகிட்டு எங்களுக்கு விற்பனை செஞ்சு கொடுன்னு கேட்குறீங்க. நம்ம அந்த மாதிரி பண்ணுறதில்ல. போடக்கூடிய பதிவுகள் ஒவ்வொரு பதிவுமே வந்து பார்த்திங்கன்னா கறவை மாடுகளாக இருந்தால் நம்ம தெளிவாக நம்ம நேரில் போய் பார்த்து அது பணம் கொடுத்து வாங்கி கொண்டாந்து கறந்து போட்டு அதுக்கப்புறம் தான் விற்பனை செய்கிறோங்க. சினை மாடுகள் அதே மாதிரி தான் கொண்டு வந்து போட்டு 2 நாள் 3 நாள் நம்ம வச்சுருந்து தீவனம் எப்படி எடுத்துக்குது, எத்தனை நாளில் கன்று போடும், சுத்தம் தெளிவாக இருக்குதா, வேறு ஏதாவது உங்களுக்கு கடுத்தார சுத்தல் இருக்குதா, அதெல்லாம் தெளிவாக செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா விற்பனை பதிவு போடுறோங்க. அதே மாதிரி கன்றுக்குட்டியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனை இருக்கும். தலை சுற்றும், உங்களுக்கு சீக்காது இருக்குங்க, குறைப்பளது இருக்கும், கடுத்தார சுற்றுங்க, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய இருக்குதுங்க. அதனால தான் நம்ம வெளியிலேருந்து நம்ம யார் அனுப்பினாலும் அதை வந்து விற்பனை பதிவு நம்ம போட்டு விற்பனை செஞ்சு கொடுக்குறதில்ல. நேரில் நம்ம கொண்டு வந்து வாங்கி தரவாக செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா விற்பனை பதிவு நம்ம போடுறோங்க. இந்த மாடலில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று அங்கே நம்ம போன இடத்துல வந்து மடி புதுசாக பார்த்ததுனால மடியெல்லாம் தொட விடலைங்க. நம்மகிட்ட வந்து ஒரு நாள் செட் ஆகிடுச்சு. எங்கே வேணால் என்ன வேணால் பண்ணுறதும் நல்ல கண்டிஷனாக இருக்குது. நிறைய கேட்டிருந்தீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சேர்ந்த நண்பர் வந்து எடுத்துட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 77 பட்ஜெட்டில் சொல்லியிருந்தோம். இது வந்து விற்பனை ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி மாடுகள் வேணுனாலும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. அதே மாதிரி நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் எனக்கு விரும்புகிறவங்க மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு ஏற்கனவே வாட்ஸ்அப் குரூப்புன்னு டைப் பண்ணி அனுப்புனீங்க, இல்லை உங்கள் ஊரையும் பேரையும் டைப் பண்ணி அனுப்புனீங்கன்னா வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். டெய்லி நீங்கள் போடக்கூடிய பதிவில் அதில் நீங்கள் பார்த்து தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க. இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 ரூபா பட்ஜெட்டில் வந்து விற்பனை ஆயிடுச்சு. இந்த மாதிரி மாடுகள் வேணாலும் டெய்லி பாருங்கள். நல்ல நல்ல மாடுகள் கொண்டு வந்து போடுறோம். அதே மாதிரி உங்களுக்கு கிடாரி கன்றுகள் வேணாலும் சொல்லி வச்சு நீங்கள் வாங்கிக்கலாம். நேற்று இந்த மாடு வந்து நம்ம புதுவர வீடியோவில் போட்டிருந்தோம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேட்டிருந்தீங்க. ஒரு 3/4 ரூபா பட்ஜெட்டில் சொல்கிறீங்க, மாடு சின்னதாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்ட்டு. ஆனால் மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெருவெட்டுங்க. அதனால தான் இன்றைக்கி இந்த வீடியோவும் நம்ம தெளிவாக எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக போட்டிருக்கிறோமுங்க. நல்ல மடிக்காமல் சுத்தம். இந்த மாதிரி மாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 70 75 80 ரூபா வரைக்கும் இன்றைக்கி ₹1 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈரோடு மாவட்டத்தில் நடக்கக்கூடிய சந்தையில் விற்பனை ஆகுதுங்க. அந்த மாதிரி விலை நிலவரத்தை அனுசரித்து தான் நம்மளும் தெளிவுபடுத்தி வாங்குகிறோம். அதேமாதிரி அந்த மாதிரி விலை நிலவரத்தை அனுசரித்து தான் நம்ம விற்பனை செய்கிறோமுங்க. இப்போ இந்த மாடலில் வந்து பார்த்திங்கன்னா 3/4 ரூபா பட்ஜெட் சொன்னாலும் உடனே விற்பனை ஆயிடுச்சு. அதனால் அந்த விரும்பி வாங்குறவங்க அதனுடைய மதிப்பு தெரிஞ்சவங்க கண்டிப்பாக நிறைய தேடிட்டு இருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி மாடுகள் லோ பட்ஜெட்டில் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி மாடுகள் இருக்கிறவங்க நிறைய எல்லாத்துக்கும் விற்பனை செஞ்சு கொடுத்துட்ருக்குறாங்க. வீடியோ பதிவில் பார்த்துட்டு இருக்கிறது மயிலக்கன்று காலக்கண்ணுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு ஸ்டாக். ஏற்கனவே ஒரு தடவை விற்பனை பதிவு போட்டிருந்தோமுங்க, விற்பனை ஆகலை. சுத்தம் தெளிவாக இருக்குது, நல்ல கைகால் ஊக்கம் இருக்குதுங்க. வந்து கிட்டத்தட்ட 1 வாரம் ஆச்சு. நல்லா தீவனம் தேவன் தெளிவாக எடுத்துக்குதுங்க, நல்லா மேய்ஞ்சிக்குது. கண்ணுக்கு 7 to 8 மாதம் இருக்குதுங்க. நல்ல தாடக்குடி இல்லாத கன்று மயிலக்கன்று காலக்கன்று. இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது ஒரு 17 ரூபா பட்ஜெட்டுங்க. முன்ன பின்ன அனுசரித்து கொடுக்கலாம். இதுக்கு ஏதாவது ஜோடி ஏதாவது நாளைக்கு கிடைச்சாலும் கூட நம்ம ஜோடி கன்று அவங்க போட்டு விற்பனை பதிவு போடுறோமுங்க. இல்லை இந்த கன்று பார்த்துட்டு இன்றைக்கி எடுக்கிற மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கலாமுங்க. மயிலக்கண்ணுங்க, தாடக்குடி இல்லாத கன்று, நல்ல சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய கன்று, அடிவேறு தொங்கல் இல்லாமல் நடுமுறை நெரிசல் இல்லாமல் எந்த விதமான குறைப்படுது கழிப்புச்சொல்லியும் இல்லாத தெளிவான கண்ணுங்க. வேணுங்கிறவங்க தொடர்ந்து கேட்டு எடுத்துக்கலாமுங்க. இந்த பதிவு போட்டக்கூடிய மாடுகள் கணல் எது வேணாலும் தெளிவாக மேலே கொடுத்துருக்க நம்பரை பார்த்து கூப்பிட்டுங்க. அதே மாதிரி என்ன தேதியில் பதிவிட்டுருக்கோம் அப்படிங்கிறத முன்கூட்டியே நீங்கள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தெளிவாக கேட்டு இருந்ததுன்னா நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாமுங்க. மீண்டும் நாளைக்கு ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத வச்சுக்கொண்டு விடைபெறுகிறவங்க. நன்றி.